வெல்கம் டு ஒர்க் வித் ஏஐ அண்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. இப்பொழுது நேனோ பனானா கூகுள் ஜெமினி மூலம் உருவாக்குனா நேனோ பனானா ப்ராப்ளம் ஆகி கொண்டிருக்கிறது. அதை பத்தி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் முதலே இமேஜ் காட்டிடுறேன், என்னென்ன இமேஜ் வச்சு நான் டெஸ்ட் பண்றேன்னு. இப்போ இது கேட் மாதிரி இருக்குது, இதை வச்சு டெஸ்ட் பண்றோம். அடுத்து ரெண்டாவது இமேஜ் என்னன்னா, இப்போ இது என்ன, ஒரு நாய் மாதிரி இருக்குது ஒரு இமேஜ். சரி, இதை வச்சு டெஸ்ட் பண்றோம். அடுத்தது இது நம்மோட ஸ்டிக்மேன் மங்கி வச்சு டெஸ்ட் பண்றோம். ஸ்டிக்மேன் மங்கி எப்படி இதாகுது அப்படிங்கறத வச்சு டெஸ்ட் பண்றோம். சரி, அடுத்தது ஒரு மாடல் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிற வெப்சைட்ல. இந்த மாடல் டவுன்லோட் பண்ணதுக்கு அந்த வெப்சைட்டு ஃப்ரீயா தான் இருக்குது, அதனால நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அது ஃப்ரீயா இல்லைன்னு தெரியல, ஆனா டவுன்லோட் ஆச்சு. அது அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அடுத்தது இது ஒரு ட்ரெஸ் அமேசான்ல, இதுவும் அது டவுன்லோட் பண்ணது. இது ஒரு ஸ்டிக்கர் போட்டு அது தெளிவா தெரியல என்ன பிராண்ட்னு. சரி, இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த இமேஜ் வச்சுதான் நம்ம இந்த நேனோ பனானால நம்ம டெஸ்ட் பண்றோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நேனோ பனானாக்குள்ள போலாம். இப்பொழுது நேனோ பனானாவை பத்தி பார்க்கறதுக்காக ஜெமினிக்கு வரோம். அது நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கூகுள் இதுல ஆப் ஸ்டோர்ல இருக்கு, மெயில்லையே, அதுலயே ஜெமினி அப்படின்னு கிளிக் பண்ணா அந்த இதுக்கே எடுத்துட்டு போகுது. சரி, ஜெமினின்னு வந்துருச்சு. இதுல நியூ ட்ரை இமேஜஸ் எடிட்டிங் வித் அவர் பெஸ்ட் இமேஜ் மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை கிளிக் பண்றோம். கீழே இது ஒர்க் ஆகல, இதை மைனஸ் பண்றோம் கொஞ்சம். சரி, இது கொண்டாந்தாச்சு. கிரியேட் இமேஜ் ட்ரை நவ் மேக் மோர். இது என்னென்னமோ தெரியுது. மேஜிக் இமேஜ் வச்சுங்க, நோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். சரி, நேனோ பனானா இது பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், பெருசு பண்ணிக்கிறோம், அப்போ தெளிவாக தெரிய ஆரம்பிக்கு. சரி, இதில் கிரியேட் இமேஜ் ஆஃப் மை ஓன் கஸ்டம் மினி ஃபிகர், கிரியேட் இமேஜ் மீ ஏ சூப்பர் ஹீரோ, கிரியேட் இமேஜ் மீ வித் ஏ 80 செகண்ட் ஸ்டைல் மேக் ஓவர், இதெல்லாம் நிறைய தருது. சரி, இது வேண்டாம். நாம் ஒரு இமேஜை ஃபர்ஸ்ட் எடுத்து அப்லோட் பண்ணலாம். இமேஜ் அப்லோட் பண்ணுறோம். கேட் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த கேட் இமேஜ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல நம்ம காப்பி பண்ணது பேஸ்ட் பண்றோம். கிரியேட் இமேஜ் as if a above picture is sitting on a chair அப்படின்னு நம்ம இதுதான் சாதாரண சிம்பிள் டெக்ஸ்ட் தந்திருக்கிறோம். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு வந்துருது. கிரியேட் இமேஜ் சம்திங் வென்ட் ராங். சரி, திரும்ப நாம் தரலாம், ட்ரை பண்ணிடலாம். நேனோ பனானாக்கு என்ன ஆனதுன்னு தெரியல. இதுதான் இமேஜ். கிரியேட் இமேஜ் as if the above picture is sitting on a chair அப்படின்னு நம்ம தந்தாச்சு. இப்ப நேனோ பனானா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். தரோம். கிரியேட் இமேஜ் என்ன நடக்குது, கிரியேட் இமேஜ் as if the above picture is sitting on a chair அப்படிங்கறத தந்தாச்சு.
ஜெமினி கேன் ஓகே, இது ஒன்றையும் காணாம். கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓ வெரி குட், கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ சேரில் கோந்துருக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஜெமினி டு ரீஃபைன் இமேஜஸ் வித்தின் இமேஜ் ஜெனரேஷன், இது எல்லாமே ஓகே. இதே ட்ரெஸ் தான், இதே ட்ரெஸ் தான். ஓகே, இந்த வால் மட்டும் தெரியல, சரி. சேர் கீழே தெரியுது, வால் தெரியுது, வாலும் தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் திறந்துருச்சு, ஆனால் இப்போ வந்து சரியான முறையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரியும். சரி, நம்ம திரும்பவும் அடுத்த இதே இதை என்ன பண்ணுறோம், ஸ்டிக்மேன் மங்கி வச்சு பார்க்கலாம். ஸ்டிக்மேன் மங்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிரியேட் இமேஜ் as if the above picture is sitting on a chair அப்படின்னு கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தாச்சு. ஒர்க் ஆக மாட்டேது. நம்ம கிரியேட் பண்றோம், இதாக மாட்டேது. கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு ட்ரை ஆகுது. சப்மிட் பண்ணா பல தடவை சப்மிட் பண்ணிட்டு, ஆனா சப்மிட் ஆக மாட்டேது. இது என்னன்னு தெரியல. கிரியேட் இமேஜ் as if the above picture is sitting on a chair அப்படின்னு பாருங்க. இது ஒர்க் ஆக மாட்டேது. சரி, வேற ஒரு பிக்சரை கொடுத்து பார்க்கலாம். சேலஞ்ச் த ஸ்டிக்மேன். இப்போ ஸ்டிக்மேன் மங்கி இது தரங்காட்டி, ஸ்டிக்மேன் அந்த பிளாக் கலர் இந்த இது அந்த மங்கி நம்ம காட்டணும். அந்த இமேஜ் தரங்காட்டி ஸ்ட்ரகிள் ஆகுது. நேனும் ஜெமினி வந்து நிறைய பேர் கிரியேட் பண்ணிருக்கங்காட்டி ஸ்ட்ரகிள் ஆகுது இல்லையன்னு தெரியல. சரி, இப்போ அடுத்தது அப்லோட் ஃபைல், வேற ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம். சப்மிட் பண்ணியாச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ப்ராசஸ் நடக்குது. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது கோர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது சேர்ல இந்த இமேஜ் கோர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்ப திரும்பவும் ஸ்டிக்மேன் மங்கிக்கு போலாம். இப்ப அந்த இமேஜுக்கு இது வந்து என்ன ஆகுது, திணறுதா இல்ல கரெக்டா தான் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். மூணாவதா. ஓகே, அப்லோட் பண்ணிட்டோம். திரும்பவும் என்ன பண்றோம், அதே மாதிரி பேஸ்ட் பண்றோம். கிரியேட் இமேஜ் as if the above picture is sitting on a chair அப்படின்னு இது பண்றோம். எடுத்துக்க மாட்டேங்குது. నేను பனானா இஸ் ட்ரபிளிங். இப்போ இந்த பிக்சர்ல ஏத்துக்க மாட்டேங்குது. அதாவது இந்த ஸ்டிக்மேன் மங்கிங்கிறது என்ன, அந்த பிளாக் கலர் இருக்கிறது, பிளாக் கலர் மட்டு, அதுக்கப்புறம் மங்கி ஹெட்டோட இருக்கிறது. நம்ம பார்த்த இமேஜ் எப்படி இருக்குதுன்னு அதை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. நேனோ பனானா இஸ் ட்ரபிளிங். இந்த இடத்துக்கு நேனோ பனானா என்ன ஆகுது, ட்ரபிளிங் ஆகுது. ஏத்துக்க மாட்டேங்குது பாருங்க, வரவே இல்லை. சரி, வேற ஒண்ணு இது பண்ணிக்கலாம். வேற ஒரு இமேஜ இவரை இது பண்ணிக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ இது என்ன ஆகுது, இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரபிள் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்காட்டி ட்ரபிள் ஆனா கூட ஆகலாம். அது ஏன்னு தெரியல.
சப்மிட் ஏத்துக்க மாட்டேங்குது. ஆனா நிறைய பேர் கிரியேட், ஒருவேளை நிறைய பேர் கிரியேட் பண்ணிக்கிட்டுங்காட்டி இது வந்து ட்ரபிள் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி எதனால ட்ரபிள் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம கிரியேட் இமேஜ் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை வச்சு நான் ஆக்ஷன் பண்ணலாம்னு இருந்தால் ஆனால் பண்ண முடியல. இதுவே ஏற்றுக்க மாட்டேங்குது. பல தடவை சப்மிட் பண்ணி பார்த்துட்டு ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்குதுங்கிறது தெரியுது. கிளிக் பண்ணி பார்த்தா எதுவும் இதாகல. அப்போ இதாகுது, ஏத்துக்குச்சு. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்குங்காட்டி ட்ரபிள் ஆகும் போல தெரியுது. போயிட்டு இருக்குது. வெரி குட், இது வந்துருச்சு. இப்போ திரும்பவும் ஸ்டிக்மேன் மங்கிக்கு போகலாம் நம்ம. அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்துருச்சு. ஓகே, வெரி குட். இதை பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பேஸ்ட் பண்றோம். கிரியேட் இமேஜ் இஃப் த எபோவ் பிக்சர் இஸ் சிட்டிங் ஆன் ஏ சேர். இது வரைக்கும் ரைட்டு. ஜெனரேட்டிங் இமேஜ். ஓகே, இது இருக்கட்டும். இமேஜ் ஜெனரேட் பண்ணுது. இது டாக் இமேஜ், நாய் எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த பூனை எப்படி வந்துருக்குது பாருங்க. பூனை நின்னதை எப்படி வந்துருக்குது நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ இது முழுசு இன்னும் முடியல. ஜென்ரேட்டிங் இமேஜ் ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுது. சரி, இதை பார்க்கலாம். இது வந்து சுற்றிட்டு இருக்குது. இது முடிஞ்சோடனே நாம் என்ன பண்ணலாம், ஸ்டிக்மேன், இந்த ஸ்டிக்மேன் மங்கி பற்றி வச்சு பார்க்கலாம். ரியலியே ட்ரபிள் ஆகுதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு. ஆனால் இது வந்து இது எந்த இடத்துக்கு ட்ரபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரபிள் ஆகிறதுக்கான நிறைய பேர் இமேஜ் கிரியேட் பண்ணங்காட்டி ட்ரபிள் ஆகுதா, அல்லது இது ஆக்சுவலா இது இதாகலையா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நின்றுச்சு. ஓகே, சரி, இப்போ நாம இதை கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஓகே, இப்போ வந்துருக்குது. ஓகே, இமேஜ் கொடுத்துட்டோம், பரவாயில்ல, இதை எடுத்துக்கிச்சு. கிரியேட் இமேஜ் as if the above picture is sitting on a chair. போன ட்ரபிள் ஆச்சு, ஆனால் இப்போ இந்த தடவை எடுத்துக்கிடுச்சு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியும்னா, நிறைய பேர் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காட்டி இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறேன் நான். வேற எந்த அசம்ஷன் நம்மளுக்கு தெரியாதா. ஆனால் பாருங்க எப்படி இருக்குது, இதோட இமேஜ் எப்படி இருக்குது. இமேஜ் அப்படியே இல்லை, இமேஜ் இது மாடிஃபைட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்மேன் இமேஜோட இதை வந்து என்ன மாடிஃபை பண்ணுது. இந்த காதல எப்படி இருக்குதுன்னு பாருங்க. காதுல ஒரு இது இருக்குது, ஆனா இந்த இடத்துக்கு இமேஜ் மாடிஃபை இருக்குது. ரியலி ட்ரபிள் இன் ஸ்டிக்மேன் ஃபிகர்ஸ். சம் ஆஃப் த ஃபிகர்ஸ்ல வந்து என்ன ஆயிடுது, இது வந்து ட்ரபிள் ஆகுது. இது வந்து ட்ரபிள் ஆக ஆரம்பிக்குது. இது எதிர ட்ரபிள் ஆகுது அப்படின்னு நாம பார்க்கலாம். இது என்ன பிக்சர் அப்படிங்கிறத ட்ரபிள் ஆகிறதுல பார்க்கலாம். சரி, இது எப்படி இமேஜ் ஆயிக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம அடுத்தது என்ன பண்றோம்னா, ஒரு இதுல ட்ரபிள் ஆயிருக்குது. சரி, இப்போ ஒரு ட்ரெஸ் இமேஜ் இது பண்றோம். சரி, ட்ரெஸ் இமேஜ் இதுல வந்து நாம என்ன பண்றோம், இதுல என்ன பண்றோம்னா, நாம இமேஜ் என்ன கிரியேட் பண்றோம்னா, பேஸ்ட் பண்ணிடுறோம். கிரியேட் இமேஜ் as if the given set has the right India is my country. Given set has
இந்தியா இஸ் மை கண்ட்ரி. சரி, create an image as if the given set has India is my country. நிறைய பேர் கிரியேட் பண்றாங்க, அதனால ட்ரபிள் ஆகுது. ஸ்டிக்மேன் மங்கியோட அதோட முகமெல்லாம் மாறிச்சு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னன்னு தெரியும், கொஞ்சம் அதோட ஷேப்பு இதெல்லாம் மாறி இருக்குது, வித்தியாசம் புரியுது. இது இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு. இதை நம்ம காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணிக்கலாம். நிறைய பேர் கிரியேட் பண்ணங்காட்டி இது ட்ரபிள் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் கரெக்டா வருது, இதுவரை கரெக்டா வந்தது. இந்த ஸ்டிக்மேன் மங்கில் மட்டும் என்ன ட்ரபிள் ஆகுது. இது எப்படி இருக்குது, இந்த இமேஜ் எப்படி இருக்குது பாருங்க. இந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. இது எப்படி இருக்குது, இது படம் இதா இருக்குது, ஆனா படம் இது ரொம்ப பாடிலாம் என்ன ஆகுது, பெருசா இருக்குது, உடம்பு பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். கிரியேட் இமேஜ். இது வந்து ட்ரபிள் ஆன காரணம் என்ன, ட்ரபிள் ஆகிற காரணம் இந்த இதுதான். இது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, அதனாலதான் ட்ரபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ட்ரெஸ் அப்லோட் பண்ணிட்டோம். ட்ரெஸ் அப்லோட் பண்ணிட்டு தரோம். அதாவது சரி, இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. கிரியேட் இமேஜ் இஃப் தி அபோவ் பிக்சர் இஸ் சிட்டிங். இது நம்ம தப்பு பண்ணிட்டோம். சரி, பார்க்கலாம். கிரியேட் இமேஜ் as if the above picture is sitting on a chair அப்படின்னு வருமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் சிட்டிங் ஆன் த சேர் அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நடக்குது, கால் இதெல்லாம் வந்துருக்குது, எக்ஸ்ட்ராவே ஃபிட் பண்ணிருக்குது. இந்த சேர்ல இருக்கிற மாதிரி தான், சேர்ல இருக்கிற மாதிரி இருந்தா போகுது. சிட்டிங் சரி, இந்த பேண்டோட இருக்குது. சரி, நம்ம எதிர்பார்க்கல. சரி, ஆனா காலெல்லாம் கொடுத்துருக்குது, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தந்திருக்குது. சரி, இது அப்லோடுன்னு ஒரு இமேஜ் பண்ணலாம். Create image if the given set has India is my country. இதாகுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதோட இந்த நேனோ பனானா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுக்கலாம். இதோட இது அதிகமான டைம் ஆயிருச்சு, 17 அதிகமான டைம் இந்த இமேஜ் கிரியேட் பண்றதுல அது அதிகமாக ஆயிடுச்சு. அடுத்த பார்ட் வந்து பார்க்கலாம். அடுத்த பார்ட் இந்த நேனோ பனானா அடுத்த பார்ட் எப்படி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது என்ன நடக்குதுன்னு இதோட பார்த்துக்கலாம். இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்குது. இந்த ஷர்ட்ல இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்த தடவை இதை வேற விதமா பார்க்கலாம். சரி, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் போடுங்க எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு.
பார்க்கலாம். இதை பார்த்தவர்களுக்கு நன்றி, வணக்கம்.